உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். ஒரு கேமிங் மானிட்டர் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதுல ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம இம்பார்ட்டண்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோடைய ஸ்கிரீன் சைஸ் என்ன மாதிரியான மாடல்ல வரப்போகுது. ஒரு 27 இன்ச்சுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமிங் மானிட்டர்ஸ் வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் நம்ம வாங்கணும். அப்பதான் வந்து நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது கர்வ்ட் மாடலா இல்ல வந்து நார்மலா எல்இடி மாடலா அப்படிங்கறதையும் வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் இதுல என்ன மாதிரியான பேனல் கொடுத்திருக்காங்க, A கிரேட் பிளஸ் பேனலா, IPS பேனலா இல்ல கர்வ்ட் பேனலா, சோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ரெஃப்ரெஷ் ரேட்ல இந்த மாதிரியான கேமிங் மானிட்டர் வரப்போகுது. பொதுவாகவே 144 ஹெர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் தான் வந்து நிறைய மேஜர் பிராண்ட் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பிரீமியமா நான் போக போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரியான மானிட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ஈஸியா உள்ள என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, கலர் கண்ட்ராஸ்ட் இந்த மாதிரியான எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா நம்மளால பார்க்க முடியும். நல்ல கம்ஃபர்ட் அண்ட் இம்ப்ரெசிவான ஒரு வீவிங் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஷோ ஆகுதா, அதையும் வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 CD மீட்டர் பர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அதையும் வந்து நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இந்த கேமிங் மானிட்டர்ல இருக்கக்கூடிய போர்ட்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட் வந்து கொடுக்கணும். அதாவது VGA போர்ட் அதெல்லாம் வந்து இப்போ தரதில்லை. மேக்ஸிமமா வந்து உங்களுக்கு HDMI போர்ட்ஸ் போயிடுறாங்க. ஸோ அந்த HDMI போர்ட்ஸ் எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க அண்ட் USB 3.0 சப்போர்ட் இருக்கா, ஹெட்ஃபோன் கனெக்டிவிட்டி, மைக்ரோஃபோன் சப்போர்ட்டபிள், அதுல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஸ்பீக்கர் போட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. இது ஒரு டிவி மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அண்ட் இந்த மாதிரியான கேமிங் மானிட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கேமெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, அதோடைய சிங்கிங் ஆப்ஷன் வந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு, அதாவது ஃப்ரீ AMD சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல RGB சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா வந்து இன்னுமே கான்ட்ராஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. ஸோ அதனால நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டை தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் கேமிங் மானிட்டர்ஸ் என்னென்னலாம் நம்ம இன்னைக்கு ரெஃபர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல MSI ஆப்டிக்ஸ் கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 27 இன்ச் ஃபுல் HD 1920x1080p ரேஷியோல தராங்க. 165 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஆன்டி ஃபிளிக்கர் அண்ட் லெஸ் ப்ளூ லைட் இதுல இருக்கும். AMD FreeSync பிரீமியம் டெக்னாலஜியோட வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 23,900 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 7 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Acer கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 23.6 இன்ச் 144 ஹெர்ட்ஸ் கேமிங் மானிட்டரா வருது. AMD FreeSync டெக்னாலஜியோட தராங்க. 2 HDMI and 1 டிஸ்ப்ளே போர்ட்டோட வருது. 23.6 இன்ச் ஃபுல் HD 1920x1080p பிக்சல் ரேஷியோட தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 12,499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 466 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல LG கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 144 ஹெர்ட்ஸ் ஃபுல் HD கேமிங் மானிட்டரா வருது. Radeon FreeSync ஓட தராங்க. டிஸ்ப்ளே போர்ட் HDMI 2 போர்ட் தராங்க அண்ட் ஹெட்ஃபோன் போர்ட்டும் தராங்க. வாரண்டி 3 இயர்ஸ் வரைக்கும் தராங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 14,835 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2,372 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல BenQ கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். 240 ஹெர்ட்ஸ் ஃபுல் HD 1080p கேமிங் மானிட்டரா வருது. டைனமிக் அக்யூரசி DYAC அப்படின்ற ஒரு விஷயம் தராங்க. கலர் வைப்ரன்ஸ், பிளாக் ஈக்குவலைசர் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. 24.5 இன்ச் S-Switch ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டோட வருது. அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் பிரீமியமா வரதுனால 35,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3,756 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல Samsung கேமிங் மானிட்டர் பத்தி பார்க்க போறோம். WQHD கர்வ்ட் கேமிங் மானிட்டரா வருது. Quad HD 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட தராங்க. பிரைட்னஸ் 300 CD மீட்டர் ஸ்கொயரோட வருது. இம்ப்ரெசிவான வீவிங் ஆங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அமேசான்ல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 29,499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 82 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த 5 கேமிங் மானிட்டரையும் Flipkart அண்ட் அமேசான்ல தாராளமா நீங்க செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். Until signing off, Vijay, Baba, see you, have a nice day.